வணக்கம். நான் நாகராசா வர்ணவசிங்கம். இன்றைக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற கோட்பாட்டுக்குள்ள எல்லா கட்சிகளையும் இணைத்து பல்கலைக்கழக மாணவர்கள், சிவில் சமூகங்கள், புத்திஜீவிகள் எல்லாரும் சேர்ந்து தமிழ் மக்கள் ஒன்றிணைந்து ஒருமிக்க நின்று எங்களது பலத்தை காட்டணும் என்று சொல்லி ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள், அரியநேந்திரன் என்று சொல்லி. எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே ஒரு தளத்தில் விட்டிருந்த நாங்கள் எங்களுக்கு கட்சியை பற்றி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு பொது வேட்பாளரை நிறுத்தி நாங்கள் தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்றிணைந்து ஒரு குடையின் கீழ் நின்று எமது பலத்தை காட்டி எங்களந்த சரியான ஒரு உரிமையை பெற்று நாங்கள் வாழணும் என்று சொல்லித்தான் எங்களுக்கு இந்த ஆசையும் நாங்கள் தளத்திலேயே விட்டிருந்தாங்க. இன்றைக்கு இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இன்றைக்கு அரசியல் கட்சி எல்லாத்தையும் இணைஞ்சு இன்றைக்கு இந்த சிவில் சமூகங்கள், புத்திஜீவிகள், பல்கலைக்கழகங்கள், பேராசிரியர்கள், விரிவுரையாளர்கள் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கு ஒரு கூட்டம் ஒன்று வச்சு இன்றைக்கு இந்த அரசியல் கட்சிகள் சில கட்சிகளை இணைத்து தான் இன்றைக்கு ஒரு பொதுக்கட்டம் அமைத்து இன்றைக்கு அரியந்திரனுடைய பொது வேட்பாளராக நிறுத்தப்பட்டது. அப்போ நாங்கள் ஏற்கனவே சொல்கிறாங்க, இந்த அரசியல் கட்சிகள் வேண்டாம், இவங்கள் டபுள் கேம் விளையாடுவாங்க, இஞ்சாலயம் பாடி அங்கேயும் நக்கி போட்டு இங்கேயும் வருவாங்கன்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கு அதே போல் செய்து காட்டி போட்டாங்க. இன்றைக்கு ஒரு டெலிஃபோன் வந்த உடனே துண்டைக்காலம் துணியை காண்டு போய் அங்கே போய் காலில் விழுந்து நிற்கிறாங்க. இன்றைக்கு அது சைத்தா இருக்கலாம், அது ரணிலா இருக்கலாம். இன்றைக்கு எங்களது பிரச்சனையை எந்த பிரச்சனைக்கு சரியான முறையில் ஒரு தீர்வு கண்டவன், உண்மையின்படி மனோ கணேசன் என்றவன் உண்மையின்படி சைத்தோடு ஒரு கோரிக்கை வச்சு எத்தனை அம்சங்கள் நிறைவேற்றி ஒரு கோரிக்கை கொண்டு வைத்து கைச்சாத்திரப்பட்டிருக்கு. அதை மக்கள் மத்தியில் இன்றைக்கு அந்த மனோ கணேசன் காட்டியிருக்கிறார். நீங்கள் அப்படி ஏதாவது செய்திருக்கிறீர்களா? காலங்காலமாக அவங்கள் வாயால சொல்றதை கேட்டு அவங்கள் தாரதை வேண்டி போட்டு தமிழ் மக்களுக்கு துரோகம் தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படியா கொத்தவர்களை இந்த பொது வேட்பாளர் என்ற ரீதியில் இந்த கூட்டத்துக்கு இவங்களை இன்றைக்கு இவங்க டபுள் கேம் விளையாடி இன்றைக்கு இவங்களை என்ன செய்துவிட்டாங்க? தங்களோட நரிக்குணத்தை இப்போ காட்டிக்கிட்டாங்க. அதில் ஒருத்தருக்கு தான் நீங்கள் ஆதரிக்கோ தான் வேண்டாம் உனக்கு முதலமைச்சர் அமைச்சர் பதவி தர்றேன்னு சொல்லி அதுவும் ஒருத்தருக்கு ஒப்பந்தம் வச்சுக்கிறாங்க. அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழக எங்களது நிலைமையை யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு சத்தம் இல்லாமல் இன்றைக்கு விகாரி அமைச்சு கொண்டு வராங்க. தமிழ் பிரதேசங்களில் வடக்கு கிழக்கில் சத்தம் இல்லாமல் விகாரி அமைக்கிறாங்க. சத்தம் இல்லாமல் இன்றைக்கு சரணாலயம் என்ற போர்வையில் ஆறுகள், குளங்கள், குட்டிகள், நீரேரிகள் எல்லாத்தையும் ஆக்கிரமித்து கொண்டு வராங்க. அதே மாதிரி வன வளர்ப்பு பாதுகாப்பு திணைக்களம் என்ற போர்வையில் இன்றைக்கு எங்களது மக்களது காணி கரிவரம் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு வராங்க. தொல்பொருள் திணைக்களமும் சத்தம் இல்லாமல் சகல இடங்களையும் பிடிச்சு அவங்களுக்கு விகாரைகள் அமைக்கிறதுக்குரிய இடங்களை வகுத்து கொடுத்து கொண்டு இருக்கிறது. அதே மாதிரி சத்தம் இல்லாமல் கடலை ஆக்கிரமிக்கிறாங்க. இன்றைக்கு சத்தம் இல்லாமல் பல்தேசிய கொம்பனிகளுக்கு சில நாட்டுகளுக்கு இன்றைக்கு எங்களோட கடலை விற்று கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு நாங்கள் இப்படியே இந்த நிலைமை வெறுமாக இருந்தால் நாளைக்கு நாங்கள் எல்லாரும் குண்டி மண்ணத்தடி கொண்டு இன்னும் ஒரு நாட்டில் போய் இடம்பெயர்ந்து நாங்கள் எங்களது வாழ்க்கையை கொண்டு வந்து காலம் பெருசாக இல்லை, கனகு தூரமே இல்லை. ஏனென்று சொன்னால் இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் என்ற ஒரு போர்வையில் இந்த அரசியல் கட்சி இன்றைக்கு இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி தாங்கள் குளிர்காயணும் என்று சொல்லி ஒரு சில நச்சு பாம்புகளோட சேர்ந்து இன்றைக்கு எங்களை கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்காங்க. இன்றைக்கு இந்த நச்சு பாம்பு என்று சொன்னால் எல்லாருக்கும் விளங்கணும். காலங்காலமாக எங்களது பிரச்சனைக்குரிய ஒரு நச்சு பாம்பு தான். அந்த நச்சு பாம்பு இன்றைக்கு போன் அடித்த உடனே அங்கே போய் உடுப்பில் நான் நினைக்கிறேன் கோட்டை அட்டியோடய ஓடி இருப்பாங்க. அவங்க அவ்வளவு தூரத்துக்கு போய் நிற்கிறாங்க. ஏன்னு சொன்னால் சரி போன் நீங்கள் அவர் என்ன சொன்னவர், அவர் வாயால சொன்னவரா தமிழ் மக்கள் இந்த பிரச்சனையை தான் தீர்க்கிறேன்னு சொல்லி ஏன் நீங்கள் கச்சாத்துட்டுக்கலாமே? ஒரு 4 பேர் அல்லது வெளிநாட்டு தூதரங்களை வெளிநாட்டு அமைப்புகளை கூப்பிட்டு இன்றைக்கு 4 பேருக்கு முன்னால் நீங்களும் சேர்ந்து இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க எங்களுக்கு தான் இன்றைக்கு ஆட்சியில் தான் வென்றால் தான் இதை செய்துதாரன்னு சொல்லி அவரோட ஒப்பந்தம் செய்திருக்கலாம், கைச்சாத்துட்டு இருக்கலாம். அல்லது சைத்தோடையும் கைச்சாத்துட்டுக்கலாம். நீங்கள் அவன் ஒரு வாயால சொல்றாருன்னு கேட்டு போட்டு அங்கே போய் படம் காட்டி கொண்டு நிற்கிறீர்கள். நீங்கள் அப்படியாக படம் காட்டக்கூடிய ஏன் பிற தமிழ் கூட்டமைப்பில் நீங்கள் இந்த தமிழ் பொது வேட்பாளர்களை இவங்க ஏன் நிறுத்தினீங்கள்? இந்த எங்களது தமிழ் வேட்பாளருக்குரிய ஒப்பந்தம் போட்ட ஆக்கள் இருக்கிறதால இன்றைக்கு சிவில் சமூகங்கள் எல்லாரும் சேர்ந்து இவங்களை நாங்கள் ஏற்கனவே வேண்டாமான்னு சொல்லி தான் நீங்கள் நிறுத்தினீங்கள். இன்றைக்கு அரசியல் கட்சி இல்லாமல் ஒன்றும் செய்யலாது அவங்களே நாங்கள் ஒன்றிணைத்து தான் நாங்கள் பயணிக்கணும் என்று சொல்லி இன்றைக்கு பயணத்தை காட்டி விட்டாங்க. பார்த்தீங்களோ, உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி போட்டு ஓடிக்கிட்டாங்க. அது ஒரு போன் வந்த உடனே அங்கே நிற்கிறாங்க. ஏற்கனவே இவங்களுக்கு பெட்டி மாற்றப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் கோடி கோடியாக அள்ளி கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு வேண்டி போட்டு அவங்க நெறிக்குணத்தை காட்டி போட்டாங்க. உண்மையின்படி நாங்கள் இன்றைக்கு எங்களது தமிழ் மக்கள் படுற கஷ்டம், இன்றைக்கு நாங்கள் படுற வேதனையில் யாருக்கு புரியும்? அவங்க காலகாலமாக தாங்கள் காலாட்டி கொண்டு ஏசி காரிலையும் ஏசி வீட்டிலையும் தங்களோட பெண்டில் உள்ள சுகமாக அமைச்சொண்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க.
உண்மையா இவங்க எல்லாம் ஒரு கேவலம் கெட்ட ஒரு சூடு சுரணை இல்லாத ஒரு ஒட்டுண்ணியல். உண்மை தமிழர் என்ற ஒரு ரத்தம் இவங்க உடம்புல இல்லை. தமிழர் என்ற ஒரு ரத்தம் சூடு சுரணை இருந்திருந்தால் இவங்க இப்படி போயிருக்க மாட்டாங்க. கேட்டால் தாங்கள் அந்த இயக்கத்தில இருந்து போராடினார்கள், இந்த இயக்கத்தில இருந்து போராடினார்கள், இந்த இடத்துல இருந்து கிழிச்சனாங்கள் மக்களுக்கு போயிடும். அங்கே எனக்கு வாயில வருது, வேற விதமாக வருது. என்னத்தை கிழிச்சனீங்க எல்லாரும் ஏசாமல் எங்களை எல்லாரும் வித்து எங்களை வித்தெல்லாம் பிழைச்சு கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு எந்த கேட மக்கள் வர கேவலம் தெரியாது. இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எவனாவது வாயத்திலிருந்து இன்றைக்கு போர் முடிஞ்சு இன்றைக்கு அலௌன்ஸ் பண்ணப்படுது. ஒரு நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி, 10 நாள் பயிற்சி எடுத்தாலும் சரி, 1 வருஷம் பயிற்சி எடுத்தாலும் சரி, 20 வருஷம் பயிற்சி எடுத்து இருந்தாலும் சரி, பாருங்கோ நாங்கள் ஒரு 20-25 நாட்களே உங்களை விசாரிச்சு போட்டு உங்களை பெற்றோரோட திருப்பி நாங்கள் ஒப்படைப்போம்னு சொன்ன உடனே பெற்றோராக கூட்டி கொண்டு ஒப்படைச்ச மக்கள், பிள்ளைகளை கொண்டே பெற்றோராக கொண்டே ஒப்படைச்சது. இன்றைக்கு எது அதுக்கு வராது வாய் வந்தீங்களோ அதை பற்றி கேள்வி கேட்டிருக்கணும். நீங்கள் ஒட்டுணியல் நக்கி கொண்டிருக்கிறீர்கள், நக்கி தின்னு இருக்கிறீர்கள், நக்கி திணியலை உங்களுக்கெல்லாம் நீங்களே தமிழர் என்று சொல்றதுக்கு எங்களுக்கு பக்கமாக இருக்கு. உங்களை பற்றி கலைக்கவே எங்களுக்கு பக்கமாக கிடக்கு. இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் குடைக்குல பலமா நின்று கொண்டு அவன் கூப்பிட்டா வர சொல்லி கூப்பிட்டா நீ இரு முதல் நாங்கள் எங்களெல்லாம் ஒற்றுமையா நின்று நாங்கள் எங்கள வெற்றியை உறுதிப்படுத்தி போட்டு உங்களோட கலைக்கிறோம்னு சொல்லியிருக்கணும். அதை நாங்கள் போற்றி இருப்போம். இன்றைக்கு நீங்கள் அண்ணாலே நின்று இஞ்சாலே நின்று இந்த தமிழ் வேட்பாளரை குழப்பி நீங்கள் குட்டியாடி அதுக்கு தான் உள்ள பூந்தனீங்கள் குட்டியா குழப்புறதுக்கு. இந்த குட்டியா குழப்பி போட்டால் நீங்கள் இப்போ போயிருக்கிறீர்கள். இன்றைக்கு எங்கள்கிட்ட கிராமங்கள் எங்கள்கிட்ட மக்கள் எங்கள்கிட்ட பிரதேசம் எல்லாம் பறிமாறி கொண்டிருக்கு. முற்றுமுழுதாக நீங்கள் என்னத்தை வச்சிருக்கிறீங்க? இன்றைக்கு பலாலி இந்த சுற்றளவை யோசிச்சு பாருங்க, எந்த தூரம் எங்கள் பிரதேசம் பிடிபட்டு சொல்லி காங்கிரஸ் பார் ஒவ்வொரு இடத்துலையும் முழுக்க பிடிபட்டு கொண்டிருக்கு. எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. திரும்பி 10,000க்கு பிறகு மீன் வளப்பண்ட போர்வேலை நண்டு வளப்பு அட்டை வளப்பண்ட போர்வேலை முழுக்க ஆக்கிரமிக்கிறாங்க. இன்றைக்கு ரணில் விக்ரமசிங்க வரக்கு முதல் இந்த கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா வரக்கு முதல் எங்களது கிராமங்கள் வந்து இப்படி போக இல்லை, விகாரைகள் அமைக்கப்படவில்லை. அப்போ இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, எங்களோட மக்கள் நீங்களும் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு காலத்தில் இன்றைக்கு எங்களோட மக்கள் எல்லாம் நாங்கள் பலமாக இருந்தாங்க. கடத்தொழில் மக்கள் என்றாலும் சரிதான், எல்லா மக்களும் இருந்தாலும் கடத்தொழில் மக்கள் நாங்கள் ஒரு நேரத்தில் இந்த இக்கட்டான சரியான சூழ்நிலை பிரச்சனையே இல்லை. இன்றைக்கு இதே இந்த யாழ்ப்பாணம் கச்சேரியை 10-11 நாள் நாங்கள் துறக்கப்படாமல் மறுத்து போராடினாங்க. இனிமேல் என்ற பிரச்சனையே இல்லை. எத்தனையோ பிசரை காட்டி எங்களை விரட்டுறாங்க, நாங்கள் விட இல்லை, ஒத்து போய் அப்போ நாங்கள் பலமாக இருந்தாங்க. எங்களோட சமூகம் பலமாக ஒத்துழைப்பாக இருந்தது. அது கடத்தொழில் அமைப்புகளோடு சேர்ந்து பொதுமக்களும் எங்களுக்கு அடுத்தது பொது சிவில் நிர்வாகங்களும் வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்தது. ஆனால் இன்றைக்கு வந்து எங்களை எல்லாரையும் பிரித்து இன்றைக்கு ரணில் அண்டையிலேருந்து இன்றை வரையும் அதைத்தான் செய்து கொண்டிருக்காரு. அவரோட சேர்ந்து எங்களது கடத்தொழில் அமைச்சரும் எங்களோட சங்கங்கள் எல்லாத்தையும் பிரித்து தங்களந்த கையுக்களை வச்சுக்கொண்டு இன்றைக்கு எல்லாரையும் சிதறடித்து பவரை குளிராக கொண்டிருக்கிறாங்க. உண்மையின்படி தமிழ் உணர்வு, தமிழ் இடத்தம், தமிழ் மக்களுக்காக போராடுகின்ற சொல்றவங்க எல்லாரும் இவங்கள் எல்லாரும் ஒரு கேவலம் கட்ட மனுஷர்கள். இவங்கள் இனிமேல் வாயை சொல்லக்கூடாது. தமிழ் மக்களுக்காக நாங்கள் போராட்டம் துவங்கினார்கள், தூக்கினாங்க சொல்லி இவங்க சொல்லக்கூடாது. இந்த பழைய வரலாறு சொல்லிவினேன். தாங்களும் மாதிரி ஒரு ஆட்கள் என்ன கிழிச்சனீங்களே, என்னத்தை செய்தீங்க இந்த மக்களுக்கு? இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சதேனும் 15 வருஷமாச்சு என்ன செய்தீங்க? போய் ஒட்டுறியல், போய் அங்கே போய் அடுக்கடியாக போய் படுக்கிறீர்கள் பே போட்டு. இந்த மக்களுக்கு என்ன செய்கிறீங்க? பிறகு போன் அடிச்ச உடனே அங்கே ஓடி போய் நிற்கிறீர்கள். இதைத்தானே செய்துக்கிறீர்கள். அப்போ இவங்களை நம்பியா எங்கட மக்கள் ஒன்றுடைகிறது? இன்றைக்கு நாங்கள் ஓரளவில் செய்து இந்த தமிழ் கூட்டமைப்பு கொண்டு உருவாக்கி இன்றைக்கு வடக்கு கிழக்கில் எல்லா தமிழரும் ஒன்றிணைந்து நாங்கள் ஒரு உடையின் கிளர் என்று எங்கட பலத்தை காட்டுறோம்னு சொல்லி துவங்கினாலும் அதையும் வந்து இந்தியாவில் ஒன்று குழப்பி போட்டு அங்கால போய் நக்க போட்டாங்க. ஆனால் இது வந்து நீங்கள் எங்கேனாலும் போங்கோ, நீங்கள் யார்கிட்டையும் காலில் போய் விழுங்கோ, நீங்கள் எவ்வளோத்தையும் வேணுங்கோ, கோடியை வேணுங்கோ, கோடிக்கு மேலால மில்லியன் பில்லியன் கணக்கில் வேணுங்க, அதை பற்றி எங்களை கவலை இல்லை. ஆனால் எங்களோட தமிழ் மக்கள் தயவு செய்து உங்களை மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வோம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை உணர்ந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். தயவு செய்து அது குழம்பாக இருக்கலாம், புத்தளமாக இருக்கலாம், சிலாமம் இருக்கலாம், எங்கே இருக்கலாம், எல்லாரும் சகல பேருந்து ஒரு கிளை இல்லை. எங்களால் தமிழ் வேட்பாளர் என்று ஒரு ஆளை நிறுத்தியிருக்கிறோம், அரியந்தர் என்று நிறுத்தியிருக்கிறோம். அவருக்கு நேரம் ஒரு உள்ளடி தான். வேற இந்த விருப்பு வாக்கு ஒன்றுமே போடக்கூடாது. அது ஒரு தாடினா என்று சொல்லி இருக்குது. அது தமிழ் வேட்பாளருக்கு ஒரு போட்டோ போட்டு விருப்பு வாக்கு 1-2-3 பேருக்கு போடலாம் என்று. இந்த நாயலந்த கதையெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. நாட்டை குட்டிச்சோறாக்கி போட்டு இப்போ 1-2-3 பேர் கீழால போட்டுட்டாங்க. அவருக்கு தயவு செய்து ஒரு புள்ளடி தான் தமிழ் வேட்பாளர் என்ற ரீதியில் ஒரு புள்ளடி தான் போடணும். தயவு செய்து எங்களோட தமிழ் மக்கள் அனைவரையும் நாங்கள் மன்றாட்டமாக கும்பிட்டு கேட்கிறோம். தயவு செய்து எங்களது தமிழ் மக்கள் நாங்கள் ஒரே காலுக்கு கீழே ஒரு குடையின் கீழே நாங்கள் பலமாக நின்றாத்தான் நாளைக்கு எங்களோட பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். இன்றைக்கு
32 கட்சி இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கு. இந்த 32 பேர் என்று சொன்னால் சில அரசியல்வாதிகளால் பிரிக்கப்பட்டு நீங்கள் 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 என்று கேட்டு போட்டு பிறகு ஒன்று சேர்க்கிறோம். தகவல்களை ஒன்று சேர்த்தா தான் தாங்கள் பல வரலாம் சொல்லி இந்த 32 வாக்கு 32ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஒருதன் தன்னும் எங்களது தமிழ் வேட்பாளர் தவற ஒருதன் தரும் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் தாங்கள் இதைத்தான் செய்வோம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களா? அதில் பதியப்பட்டிருக்கா? நான் உண்மையின்படி நான் ஆட்சிக்கு வந்தால் தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை நான் கட்டாயமாக இந்த ரீதியில் நான் தீர்த்து வைப்பேன் என்று எவனாவது ஒருதன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் சொல்லட்டுக்கு எவன் என்றாலும் இதில் ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர் அரியநேந்திரனை தவிர மற்ற எவனாவது ஒரு வார்த்தை சொல்லட்டுக்கு நாங்கள் எங்கள் தமிழ் மக்களின் பிரச்சனையை நாங்கள் தீர்ப்போம். ஒரு தீர்த்து நாங்கள் சந்தோஷமாக சிங்களரும் தமிழரும் ஒன்றாக நாங்கள் சந்தோஷமாக வாழுவோம், இவைக்குரிய தீர்வை கொடுத்து இவை சந்தோஷமாக வாழணும்னு சொல்லி எவன் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் கொடுத்தவன். ஆனால் இந்த கூப்பிட்டு போன் அடித்த உடனே தேசவங்கள் குளிச்சோண்டு இருந்தால் உடுப்பில்லாமல் ஓடி இருப்பாங்க. அப்படித்தான் நாங்கள் போயிட்டு இருக்காங்க. அடித்த உடனே போயிட்டாங்க. இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் என்ன சொல்லியிருக்கிறேன், அந்த அமைப்பு என்ன சொல்லியிருக்கு, நாங்கள் கூடி தீர்மானித்து முடிவெடுத்து இதுக்கு என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் கதைச்சு தான் முடிவு கடிதங்கள் போடுவோம் என்று சொன்ன இடத்துல நீங்கள் உடனே போயிட்டீர்கள். ஏற்கனவே நீங்கள் பெட்டி வெட்டியாக வேண்டி போட்டீர்கள். அமைச்சர் பதவி தாரண்டு ஓமண்ட நீங்கள் கேட்டு வேண்டி நீங்கள் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியும். நீங்கள் இன்றைக்கு ரேட்டு நாங்கள் வரையில எனக்கு இன்றைக்கு 62 வயசாச்சு. உங்களை விட நானும் மூத்தவனாகவும் இருக்கிறேன். நானும் 22 வயசுல இதோட ஊறினான். 22 வயசுலேயே தான் நான் ஊறினான். எவன் எப்படி எந்த புத்துக்கு என்ன பாம்பு இருக்குன்னு தெரியும். எவனாவது விரும்பினா கதைக்கிறேன்டா வா கதைச்சு பார்ப்போம். இந்த போராட்டத்தை சொல்லினேன் இல்லை அந்த அமைப்பு இந்த அமைப்புன்னு சொல்லி எல்லா அமைப்பையும் எங்களுக்கு தெரியும். எவன் அவன் எங்கே என்னென்ன செய்தவன் தெரியும். நாங்கள் வாயுறக்கடையில் உங்களை நாரம் பண்ண மாட்டேன். இனிமேலும் இப்படி போவேன் தான் கட்டாயம் நாங்கள் பழசு எல்லாத்தையும் கலைக்க வேண்டி வரும். எங்களுக்கு பழசுகளும் தெரியும். நாங்கள் குழந்தைகள் இல்லை. நீங்கள் மற்ற உள்ள எல்லாரையும் ஒன்றும் வாயுறக்க மாட்டாங்க. சூப்பியை வேக வச்சா சூப்பை தெரியாத மக்களை நினைச்சு போடாயிருக்கும். சூப்பியை கடிச்சு போட்டு உங்களுக்கு மற்ற வேலை செய்யக்கூடிய மக்களும் இருக்கிற என்னத்துக்கு எங்களுக்கு பிரச்சனைகளை போவான் என்று சொல்லி மக்கள் ஒதுங்கி இருக்கிறே தவிர மக்களுக்கு எல்லாம் தெரியாமல் இல்லை. ஆனால் உங்களை எல்லாம் புறந்தள்ளி உங்களை ஒதுக்குற காலம் வந்துட்டுது. தயவு செய்து நான் எங்கள்கிட்ட மக்களை கேட்டுக்கொள்றது தான். தயவு செய்து தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் இலங்கையில் எங்கே இருந்தாலும் சந்து பொந்தோட்டு எங்கே இருந்தாலும் இலங்கையில் ஒற்றுமையாக ஒருங்கிணைக்க தமிழ் வேட்பாளருக்கு போட் பண்ணுங்க. அரியந்தனத்துக்கு போட் பண்ணி நாங்கள் தமிழர் எல்லாம் ஒரு கூட எங்களை நின்று எங்களந்த பலத்தை காட்டினால்தான் நாங்கள் எங்களந்த சுயமாக வாழ்றதுக்குரிய ஒரு தீர்வு நாங்கள் காணலாம். இல்லையா இவங்களை போல இந்த நக்கி திணியால் ஒட்டி திரிகிறவங்களோட சேர்ந்து இவங்கள் போய் சேர்ந்து இவங்கள வேறு இருப்பமாக இருந்தால் நாங்கள் குறுகிய காலத்தில் எங்களது இடத்தை எங்களது சொந்தமான இடங்களை விட்டு அந்நிய நாட்டுக்கு நாங்கள் இடம்பெற வேண்டிய ஒரு கட்டம் பெறும். அது வெகு விரைவில் இல்லை. இவங்களை எல்லாரும் அடித்து துளைச்சு இவங்களை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு நாங்கள் ஒன்றுங்களை நின்று கொண்டு திருப்பி நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நாங்களே தீர்மானிக்கணும் எங்களது தொகுதிக்கு யாரை வைக்கலாம் என்று சொல்லி. எங்களோட தொகுதிக்கு இந்நேரம் வச்சா தான் எங்களோட பிரச்சனை தீர்க்கலாம்னு சொல்லி நாங்களே தீர்மானித்து அவனைத்தான் நிறுத்தணும். இவங்களை எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்து இவங்களை கனவிலே நினைக்காங்க. உங்களை தூக்கி எறிஞ்சு போட்டு இதைத்தான் நாங்கள் செய்யணும். தமிழ் மக்களை நாங்கள் கேட்டுக்கொள்வது தான். இலங்கையில் எங்கே இருந்தாலும் ஒரு கிடையங்களை நிற்கணும். ஒரே போட்டான் அது தமிழ் வேட்பாளர் அரியந்தனத்துக்கு ஒரே போட்டான். விருப்பு வாக்கு வெறுப்பு வாக்கு ஒன்றும் போடக்கூடாது. தயவு செய்து எல்லாரும் ஒரு முறைகளை வரணும்னு சொல்லி உங்களை எல்லாரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்தது எங்கள் இந்த தமிழ் வேட்பாளர் இந்த பொதுச்சபை உறுப்பினர்கள் இன்றைக்கு இன்னும் தேர்தலுக்கு குறுகிய காலம்தான் இருக்கிறது. அடுத்த மாதம் 21ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு 16 ஆச்சு. இதுவரையில் இந்த தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புகள் சிவில் அமைப்புகள் உண்மையின்படி ஒவ்வொரு கிராமமாக இறங்கி ஒவ்வொரு சமூக நிலையங்கள் ஒவ்வொரு மீனவ அமைப்புகள் அடுத்தது பரதனி அபிவிருத்தி சங்கங்கள் இப்படி சகல அமைப்புகளையும் சந்தித்து எங்களந்த வேட்பாளருக்குரிய சரியான முறையில் அந்த மக்களுக்கு தெளிவுபடுத்தி அந்த மக்களை எங்களுக்கு கீழே எங்களந்த வேட்பாளருக்கு போட் பண்ணணும்னு சொல்லி இதுவரையில் இறங்கிடு. ஆனால் காலம் குறியிட்டுது. அப்போ இதுக்கு இந்த தமிழ் வேட்பாளர் இந்த கூட்டமைப்பை என்ன செய்யுதுன்னு சொல்லி எங்களுக்கு விளங்குது. கட்டாயமாக உடனடியாக இதுக்குரிய நடவடிக்கையை
உடனடியாக இறங்கணும். இறங்கி ஒவ்வொரு கிராமம் போய் எல்லா மக்களையும் சந்திக்கணும். கடத்தொழில் அமைப்பட்டாலும் சரி, அடுத்தது பரதனை அபிவிருத்தி சங்கம் என்றாலும் சரி, அடுத்தது இப்போ வேறு அமைப்புகள் எல்லாமே இருக்குது. கிராம சன சமூக நிலையங்கள், மாதர் சங்கங்கள், இப்படி ஒவ்வொரு குழுக்களாக போய் அந்த மக்களுக்கு பிரதிநிதிகளை சந்தித்து அந்த பிரதிநிதிகளோட ஒரு கூட்டங்களை போட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த எங்களோட நிலைப்பாடு என்ன, தமிழக நிலைப்பாடு என்ன, இப்படியே போகமா இருந்தால் நாங்கள் என்ன செய்ய போகிறோம். இன்றைக்கு இலங்கையை விட்டு நாங்கள் எங்களது இடங்களை விட்டு வெளியில் ஓட வேண்டிய ஒரு கட்டம் சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அதுக்கு நாங்கள் இப்படி ஒரு தமிழ் வேட்பாளர் நிறுத்தி இருக்கிறோம். உடனடியாக எல்லா மக்களுக்கும் தமிழ் வேட்பாளரை கட்டாயமாக ஓட் பண்ணணும்னு சொல்லி அதே கட்டத்தில் இன்றைக்கு தமிழ் வேட்பாளர் கூட்டமைப்புக்குள்ள இணைஞ்ச இந்த அரசியல்வாதிகள் இன்றைக்கு ஒரு சொல்லுச்சனோட ஓடிட்டாங்க. அவங்கள திருப்பி இணைக்கக்கூடாது, திருப்பி இந்த கட்டமைப்புக்குள்ள கொண்டு வரக்கூடாது. இவங்கள் கொண்டுவர்களாக வருவாங்களா இருந்தால் இந்த தமிழ் கூட்டமைப்பை குழப்பி எல்லாரையும் கூத்தாடி போட்டு தாங்கள் குளிர்காஞ்சு கொண்டு இருப்பாங்க. தயவு செய்து பொது அமைப்புக்கு நான் இந்த பொது தமிழ் வேட்பாளர் பொது அமைப்புக்கு நான் சொல்கிறேன், தயவு செய்து இவங்களை திருப்பி இதுக்கு எடுக்கக்கூடாது. நீங்கள் எடுப்பீலாக இருந்தால் அது நீங்களும் இதில் ஒரு சிவில் அமைப்புன்னு சொல்கிறதுக்கு இந்த விதமான அருகதையும் இல்லாத ஆகலாம் தான் நீங்கள் இருப்பீர்கள். ஏன்னு சொன்னால் எந்த மனசுக்கு பட்ட நான் தனிப்பட்ட ரீதியில் இந்த மனசுக்கு பட்டதை தான் நான் சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து இதில் நிறுத்துங்க. இன்றைக்கு உண்மையின்படி சிவில் அமைப்புன்னு சொல்லிட்டு நாங்கள் சிவில் அமைப்பு அவங்களை அரசியல்வாதிகள். இன்றைக்கு சிவில் அமைப்பு வென்றிருக்கா இல்லை அரசியல்வாதிகள் வென்றிருக்கிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு விளங்கா கிடக்கு. இன்றைக்கு சிவில் அமைப்பு போட நின்றுட்டு இன்றைக்கு ஓடிட்டாங்க. அரசியல்வாதிகள் தங்களோட குணத்தை காட்டி போட்டாங்க. தாங்கள் அரசியல்வாதிகள் தானு சொல்லி குணத்தை காட்டி போட்டாங்க. அவங்க இந்த குணத்துக்கு எடுபடாமல் தயவு செய்து எங்களது பொது கூட்டமைப்பு இனிமேல் அவங்கள உள்வேண்டாமல் தயவு செய்து எங்களது மக்கள் மத்தியில் இறங்குங்க. மக்கள் மத்தியில் இறங்கி மக்களுக்கு சந்து வந்தெல்லாம் போய் பிரச்சாரம் செய்யுங்க. எங்களது நிலப்பாடு இதுதான். இப்போ நான் சொன்னேன். என்னுடைய பேரான அன்னராசா, அகில இலங்கை மீனவ மக்கள் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர். வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் எதிர்நோக்குகின்ற பிரச்சினை தொடர்பாக இன்றைய தினம் நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கையினுடைய ஜனாதிபதி அவர்கள் கடந்த வாரம் வடக்கு கிழக்கு இலங்கை பூராக மீனவர்களை அழைத்து மீனவ மாநாடு ஒன்றை கொழும்பிலே நடாத்தி இருக்கின்றார். அந்த மீனவ மாநாட்டை பொறுத்தளவிலே தாய்லாந்து போன்ற நாடுகளை போன்று இலங்கையையும் முன்னேற்றுவதாக கூறியிருக்கின்றார். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையிலே, வடகிழக்கு கடற்தொழிலாளர்களை பொறுத்தவரையிலே இலங்கையினுடைய வரலாற்றிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவனுடைய ஆட்சி காலத்திலே தான் சட்டவிரோத தொழிலும் சட்டவிரோத செயல்பாடும் கடலிலே அதிகரிச்சிருக்கின்றது. அதற்கு தீர்வு காணப்படவில்லை. பாராளுமன்றத்திலே 2017ஆம் ஆண்டு 11ஆம் இலக்க கடற்தொழில் சட்டத்தை ஜனாதிபதி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது கொண்டு வந்து நிறைவேற்றியிருந்தார். இன்று வரையும் அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. அந்த சட்டத்தில் திருத்தம் கொண்டு வருவதற்காக 2023ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 9ஆம் தேதி அமைச்சரவையிலே ஒரு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அந்த பத்திரத்தை ஜனாதிபதி அவர்களாலே நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. சட்டவிரோதமான தொழிலும் அல்லது சட்டம் உருவாக்கப்பட்டது சரியெனவோ அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும், ஆனால் ஆவண ரீதியாக சரியாக செயல்பட்டு கொண்டு வெளிப்படையாக மக்களை பாதிக்கும் ஒரு செயல்பாட்டை இலங்கையினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து செய்வதோடு வடகிழக்கு கடற்தொழிலாளர்களை ஏமாற்றி அவர்களை கடலையும் விட்டு கடற்தொழிலையும் விட்டு அந்நியப்படுத்துகிற ஒரு செயல்பாட்டை இந்த ஜனாதிபதி தொடர்ந்து செய்து வருகின்றார். அவர் இந்த வருட முற்பகுதியிலே யாழ் மாவட்டத்திற்கு பல தடவை விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட தடவை மேற்கொண்டிருக்கின்றார் விஜயம். அந்த விஜயத்தின் போது கூட கடற்தொழிலாளர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனையை பற்றியோ அல்லது கடற்றொழில் சமூகத்தினுடைய தேவைப்பாடு பற்றியோ ஒரு மீனவரோடும் ஒரு நிமிடம் கூட கதைக்க முடியாத ஜனாதிபதி இங்கிருந்து ஆக்களை அழைத்து கொழும்பிலே மாநாடு போட்டு அரசியல் நாடகம் ஆடுகிறார். எனவே கடற்தொழில் மக்களே, நீங்கள் இதை சிந்திக்க வேண்டும். இந்த ஜனாதிபதியின் ஆட்சி காலத்திலே தான் வடக்கு கடற்றொழில் சமூகம் மிகப்பெரிய பாதிப்பையும் சொல்லன்னா துயரத்தையும் எதிர்கொண்டு நாங்கள் எங்களுடைய கடற்தொழிலாளர் இருப்பையே அளிக்கின்ற ஜனாதிபதியாக இவர் இருக்கின்றார். இவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றதை ஒவ்வொரு கடற்றொழில் சமூகமும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் இருக்கும்போதுதான்
இந்தியாவிலே இலங்கையிலே கைது செய்யப்பட்ட வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய OFR கண்ணாடி இளைஞர் படகு இந்திய நீதிமன்றங்களால் விடுதலை செய்யப்பட்டு 7க்கும் மேற்பட்ட படகுகள் இந்திய துறைமுகங்களிலே தமிழ்நாட்டு துறைமுகங்களிலே இருக்கின்றது. ஆனால் அதை இன்று மீட்டு வருவதற்கு இந்த ஜனாதிபதியும் நடவடிக்கை எடுக்கவில்லை, துறைக்கு பொறுப்பானவர்களும் எடுக்கவில்லை. நீதிமன்றத்தால் அந்த படகுகளை இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதை எடுக்காமல் வடக்கு கிழக்கு கடத்தொழிலாளரை இந்த அரசாங்கம் வஞ்சிக்கின்றது. வேணுமென்றால் நாங்கள் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்போடு அந்த 7 படகுகளுடைய விவரத்தையும் அரசாங்கத்துக்கு வேணுமென்றால் நாங்கள் வழங்க தயார். ஏண்ட அரசாங்கம் கொண்டு தெரியாத மாதிரி பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிக்கிற மாதிரி குடிச்சு கொண்டு இருக்கிற அரசாங்கமாக தான் இந்த ஜனாதிபதியினுடைய அரசாங்கம் இருக்கின்றது. எனவே அந்த 7 படகுகளையும் வடக்கு கிழக்கு தமிழற்ற படகு என்றுதான் இந்த ஜனாதிபதியும் இந்த அரசாங்கமும் பாராமுகமாக இருக்கிறது. எங்களுக்கு கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இப்படிப்பட்ட ஜனாதிபதிக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றதை ஒவ்வொரு கடற்றொழில் மக்களும் நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய இருப்பையும் உங்களுடைய வளத்தையும் பாதுகாப்பதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுடைய கையில் இருக்கிற உரிமையை நீங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே பாவிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும், அதே போன்றுதான் வடமாகாணத்திலே அல்லது இலங்கையிலே தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை சிவில் சமூகங்களும் அரசியல் கட்சிகளும் புத்திஜீவிகளும் இணைந்து உருவாக்கி இருக்கின்றார்கள். அந்த கட்டமைப்பிலே பொது வேட்பாளருக்குரிய கட்டுப்பணமும் செலுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனால் நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக எங்களுடைய இந்த அரசியல் கட்சிகளிடம் கேட்க விரும்புவது, நீங்கள் வடகிழக்கு தமிழர்களுக்கு எந்த தீர்வை நோக்கி இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்று. உதாரணத்திற்கு நீங்கள் கடந்த வருடம் முழுக்க இந்திய அரசாங்கத்திற்கு 13+ஐ முன்வையுங்கள் என்று கோரிக்கையையும் கடிதத்தையும் அனுப்புகிறீர்கள். நேற்று பொது கட்டமைப்பில் இருந்து கொண்டு விடிய போய் ஜனாதிபதியை சந்திச்சிட்டு ஊடக மாநாடு வைக்கின்றீர்கள். நீங்கள் சமஷ்டி ஜனாதிபதி வென்றால் பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை கிடைத்தால் சமர்ச்சியை தருவேன் என்று. தயவு செய்து நீங்கள் கடந்த காலங்களிலே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களும் சரி அல்லது அரசியல் கட்சிகளும் சரி வடக்கு கிழக்கு மக்களை நீங்கள் ஏமாற்றாதீர்கள். உங்களுடைய இருப்புக்கும் உங்களுடைய கஜனாக்களை நிரப்புவதற்கும் தமிழ் சிவில் சமூகத்தையும் அல்லது தமிழ் மக்களையும் பகடக்காயாக்காதீர்கள். இந்த ஜனாதிபதி 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் சுதந்திர தினத்துக்கு முன்பு உங்களுக்குரிய தீர்வு தாரேன் என்று நீங்கள் அலுவலகத்துக்கு போனதும் அங்கே கதைச்சதும் மிகப்பெரிய படமாக ஓடினது. தொடர்ந்தும் இந்த படங்களை ஓட்டிக்கொண்டு தமிழ் மக்களை ஏமாற்ற நினைக்காதீர்கள். ஏனென்று கேட்டால் தமிழ் பொது கட்டமைப்பில் இருந்து கொண்டு அந்த பொது கட்டமைப்புக்கு நீங்கள் ஆதரவு அளித்து கொண்டு ஜனாதிபதி அழைத்தார், அவரை சந்திப்பேன் என்று நீங்கள் போகிறீர்கள். ஜனாதிபதியை நீங்கள் 2009க்கு பிறகு அதில் பாராளுமன்றத்திலே தொடர்ந்து அங்கம் வகிக்கிற நீங்கள் என்னத்தை சாதித்தனீர்கள்? இந்த ஜனாதிபதியிட்ட போய் இந்த ஜனாதிபதி ஏமாற்றி கொண்டு தானே உங்களை இருக்கிறார். நீங்கள் ஏமாற்றப்படுறதற்கு தமிழரா அல்லது எங்களுடைய மக்களை வச்சு ஏமாற்றாதீர்கள். நீங்கள் ஏமாத்தின காலமெல்லாம் போயிட்டது. இனி அந்த ஏமாத்து வேலை உங்களுக்கு எடுபடாது. நாங்கள் ஒரு தமிழ் சிவில் சமூகமாக இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றோம். நாங்கள் உங்களை போன்ற அரசியல் கட்சிகளும் அல்லது ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினரை போல பொறுப்பற்ற செயலில் நடப்பதனால்தான் இந்த பொது வேட்பாளர் என்பது வெற்றியோ தோல்வியோ முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலும் சரி போஸ்பரசு குண்டுக்கும் மீண்டு வந்த சமூகம் இனி நாங்கள் அனுபவிப்பதற்கு எதுவும் இல்லை. தயவு செய்து நீங்கள் மக்களுக்கா அல்லது மக்களுடைய பிரச்சனை என்னென்று நீங்கள் ஒரு நிலப்பாட்டை எடுங்கோ. போன் பண்ணி கூப்பிட்டோன்னா போறியல் நீங்கள் காலையில் இருந்து விடுகிறதுக்கு ஒரு ஜனாதிபதி உங்களுக்கு தமிழற்ற வரலாற்றை அள்ளி தீர்த்து தமிழற்ற இருப்பை செய்திருக்கிறீர்கள், தமிழற்ற பிரச்சனையை கதைச்சிருக்கிறேன். அதிலும் குறிப்பாக போய் கதைச்சிட்டு வாரீர்கள் இந்திய மீனவற்ற பிரச்சனை. நீங்கள் இந்திய மீனவருடைய பிரச்சனை என்று வெறுமெனவே மொட்டையாக கதைக்கிறீர்கள். இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு என்ன செய்ய போறார் ஜனாதிபதி? அல்லது ஜனாதிபதி என்ன சொன்னவர்? நீங்கள் என்ன சொன்னவர் கதைச்சிங்களா? இந்திய இழுவை மடிப்பு இந்திய மீனவருடைய பிரச்சனைக்கு அப்பால் உள்ளூரிலே சட்டவிரோதமான தொழில்களும் சட்ட மீறல்களும் நடைபெறுகிறது. அதை பாராளுமன்றத்தில் அங்கம் வைத்து கொண்டு அதை கேட்க நீங்கள் ஒரு
திராணியற்று இருந்து கொண்டு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாசா இங்கே வந்தபோது அந்த பிரச்சனையை கொண்டே பாராளுமன்றத்தில் கேட்கிறார். ஆனால் எங்களை பிரதிபடுத்தின நீங்கள் மௌனமாக இருந்துட்டு வாரியல். இப்போ போய் ஜனாதிபதிகிட்ட என்னத்தை கேட்க போறீர்கள்? எங்களோட உள்ளூரில் அல்லது வடக்கு மக்கள் பாதிக்கப்படுற சட்டவிரோத தொழிலை கட்டுப்படுத்துறதை பற்றி பேசுங்க பாப்போம். நீங்கள் வெறுமனவே உங்களுடைய இருப்புக்கும் உங்களுடைய கஜனாவை நிரப்புவதற்கும் இந்த ஜனாதிபதி தேர்தலை வச்சு மக்களை ஏமாத்தாதீர்கள். இந்த பொது வேட்பாளர் என்பதை தொடர்பாக தென்னிலங்கையை சேர்ந்த வேட்பாளர்கள் விமர்சிப்பதை விட உள்ளூரிலே இருக்கின்ற தமிழ் கட்சிகளும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தான் விமர்சிக்கின்றார்கள். நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக உங்களை கேட்பது 2009 இன்று வரையும் உங்களுக்குரிய ஆணையை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம். அந்த ஆணையிலே நீங்களும் செய்யவில்லை, நீங்களும் ஒற்றுமைப்படவில்லை, தமிழருடைய குரல் ஒற்றுமையாக போகவில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமிழரை எப்படி அழித்தாரோ அதே போன்று ஒரு கங்கரியத்தை தற்பொழுது கையாளுகின்றார். அது தெரிஞ்சும் நீங்கள் தெரியாத மாதிரி போய் ஒரு சமூகத்தை ஒரு மக்களை ஏமாற்றுவோம் என்று நினைப்பது பொருத்தமற்ற ஒரு செயல்பாடு என்பதுதான் எங்களுடைய தெளிவான நிலப்பாடாக இருக்கின்றது. ஏனென்று கேட்டால் இன்றைக்கு இருக்கிற வடக்கு மாகாணத்தில் இருக்கிற அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் கேட்பது உங்களுடைய ராஜதந்திரம் அல்லது நீங்கள் செய்த சாணக்கியம் அல்லது இணக்கம் எல்லாத்தாலும் தமிழன் இன்று எங்களுடைய குடிப்பெரம்பலும் இன்றி எங்களுடைய காணியும் இன்றி எங்களுடைய கடலும் இன்றி எங்களை தெருவுக்கு கொண்டு வந்ததுதான் நீங்கள் செய்த சாணக்கியமும் தந்திரமுமாக. ஒரு 2% சாதித்துவிட்டு 50% சாதித்தது போன்றும் இந்த ஜனாதிபதியாலே தான் திருப்பி சாதிக்க முடியும் என்ற மாதிரி மக்களுக்கு ஒரு மாயை காட்டாதீர்கள். நாங்கள் ஒரு சிவில் சமூகமாக இந்த குடிமக்களாக சொல்கின்றோம். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தமிழரை பிரிப்பாரே அல்லது தமிழரை அழிப்பாரே ஒழிய தமிழருக்கு தீர்வு தராது. அதனால் தான் நாங்கள் பொது வேட்பாளர் என்ற ஒரு நிலப்பாட்டை உருவாக்கி இருக்கின்றோம். உங்களுக்கு அனைத்து கட்சிகளுக்கும் நாங்கள் கேட்பது இந்த பொது வேட்பாளருக்கு நீங்கள் ஆதரவு தாங்க. கடந்த காலம் முழுக்க உங்களுக்கு ஆதரவு தந்து உங்களுக்கு வாக்கு போட்டு ஒரு கட்சியாக இன்றைக்கு இருந்த இன்றைக்கு 5 கட்சியாக நீங்கள் மாறி இருக்கிறீர்கள். தமிழர்கள் ஒற்றுமை இல்லை. வெற்றியோ தோல்வியோ இனி அனுபவிப்பதற்கு எங்களுக்கு எதுவும் இல்லை. தயவு செய்து நீங்கள் இந்த பொது வேட்பாளரையோ இந்த பொது கட்டமைப்பையோ விமர்சிக்காது நீங்கள் உள்ள வாங்க. உங்களோட சாணக்கியத்தை சேர்த்து தமிழர் எல்லாம் ஒற்றுமையாக ஒரு முடிவு எடுப்போம் என்றால் ஏன் வருகிறீர்கள்? இல்லை ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்லி இருக்கிற வடகிழக்கில் 12 லட்சம் மக்களை நீங்களே பிரித்து கொண்டிருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு ஆணைய தந்தம் ஆதரவு தந்தம் அதை நீங்கள் செய்ய இல்லை என்றபடியாக தான் கேட்கிறேன். தயவு செய்து இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களே அல்லது அரசியல் கட்சிகளே நீங்கள் இந்த ஜனாதிபதிகளை நம்பி தொடர்ந்து எங்களுடைய தமிழ் சமூகத்தை அடைவு வைத்து தமிழரின் இருப்பை அளிக்கின்ற செயல்பாட்டை நீங்கள் நிறுத்த வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியிலே நீ ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு ஜனாதிபதி அழைப்பு விட்டுட்டார் என்று தேர்தல் காலத்தில் ஓடி போகிறீர்கள். இதே அரசியல் கட்சிகளிட்ட வடக்கு கடற்றொழில் சமூகம் 18 பேர் கையெழுத்து வச்சு ஜனாதிபதியை சந்திக்கிறதுக்கு அனுமதி பெற்றுத்தாங்க என்று கேட்டு நாங்கள் இன்று வரையும் பெற்று தருவதற்கு துணிவில்லாதவர்கள். ஆனால் இன்று தேர்தல் காலம் என்று எங்களை ஏமாற்றுவதற்குரிய செயல்பாட்டை செய்கிறார்கள். எனவே இது கவலை அளிக்கின்றது. இந்த அரசியல் கட்சிகளுடைய செயல்பாடு மேடைகளிலே மக்களிடையிலே ஒன்றை செய்கின்றது, மறுபுறத்திலே இன்னொன்றை செய்கிறது. எனவே நாங்கள் கேட்பது மக்களே நீங்கள் இந்த பொது வேட்பாளருக்கு ஆதரவளிக்க வேண்டும். நாங்கள் தொடர்ந்தும் இந்த பொது வேட்பாளர் என்ற பயணத்திலே பயணித்தால்தான் தமிழருடைய இருப்பை என்றாலும் நாங்கள் உறுதிப்படுத்த முடியும் என்று நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம். டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிஃபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.